ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஹோம் கோயிட் vlog. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே vlog. நாங்கள் லூலு ஷாப்பிங் மால் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தோம். மார்னிங் அண்ட் ஈவினிங் போயிருந்தோம், 2 தடவை போயிருந்தோம். ஒன் டைம் லூலு, இன்னொன்று நெஸ்ட்டோ போயிருந்தோம். அதோட ஷாப்பிங் தான். லூலில் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் ½ KD 1 KD அந்த மாதிரி 50%, 30% எல்லாம் வந்து ஃபுல் ஆஃபர்ஸ் இருந்துச்சு. அதனால தான் மேக்ஸிமம் போயிருந்தோம். இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆனால நிறைய பிளாங்கெட் போட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் 6ஆம் மாதம் வந்து நிறைய பேர் ஹாலிடே ஊருக்கு போனால இப்போவே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டே இருந்துச்சு. டார்ச் லைட்டு, பிளாங்கெட்டு, பில்லோ கவர், பில்லோ எல்லாத்துலேயுமே வந்து ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளேட்ஸ் ஐட்டம் கூட நிறைய டிஸ்கவுண்டில் இருந்துச்சு. எல்லாமே டிஸ்கவுண்ட்டு. மேக்ஸிமம் அவங்க எதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம ஊருக்கு வெக்கேஷன் போகிறவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் நிறையவே போட்டிருந்தாங்க. நீங்கள் போய் ஒன் டைம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஃபர்ஸ் வந்து நிறைய இருக்குது. நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து டார்ச் லைட்டு, எமர்ஜென்சி லைட் அதை தான் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதுக்காக தான் போயிருந்தோம். சரி, அது போகும்போதே சரி வீட்டுக்கு பில்லோவும் கொஞ்சம் ஊருக்கு கொண்டு வாங்குறதுக்கு டவல் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் இங்கே வந்து கிளாத் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலாம், பட்டு இங்கே கொஞ்சம் கிளாத் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். இங்கே வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோகேஸில் வைக்க மாதிரியான ஃப்ளவர்ஸு, அப்புறம் வந்து நம்ம திரி கொளுத்தியப்போ சாம்பிராணி திரி அதுக்குள்ளது எல்லாமே நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டார்ச் லைட்லேயே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து எவ்வளோ டார்ச் லைட் வாங்கியாச்சுன்னு சொன்னால் அதுக்கு வந்து 2.5 KD ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதில் வந்து கொடுத்தாச்சுன்னா 1.5 KDக்கு வந்து ஒரு டவல் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த டார்ச் லைட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு, சின்னதாகவும் அடிக்கும், பெருசாகவும் அடிக்கும் அந்த மாதிரி. அதுபோல் பிள்ளைங்க வந்து டச் பண்ணி விளையாடுறது, அதை டச் பண்ணாலே அது வந்து எரியிற லைட்டு. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. டார்ச் லைட்டில் இந்த இடம் ரொம்ப வெரைட்டி. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கேட்டு லூலூவில் வந்து நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து எண்டு வரை அடித்தாலும் அதோட பவர் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு லைட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் மிக்ஸி எல்லாமே இருந்துச்சு. இது வந்து சின்ன சின்ன கப் ஐட்டம்ஸ். இது மேக்ஸிமம் எல்லாமே 20% ஆஃபர், 50-30%. இது வந்து 30 to 50% ஆஃபரில் இருந்துச்சு. இது வந்து அது ஸ்டாக்காக இல்லாதவங்க திருப்பி இது பண்ணுறாங்களாம் தெரியல. 350 ஃபீல்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு கிளாஸ் சின்ன சின்ன கண்டெய்னர் இருந்துச்சு. உள்ளாடி அந்த மூடியிலே வந்து ஸ்பூன் வார டைப்பு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லா திங்ஸுமே ரொம்ப வெயிட்டாகவே இருந்துச்சு பார்க்க. இந்த பாத்திரத்தோட இந்த மூடி கிளாஸ் லிட்டு வந்து அவ்வளோ ஒரு வெயிட்டு நல்லாச்சு. பட் வந்து இதில் வந்து ரைஸ் பொங்கலான்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது நெஸ்ட்டோ வந்துட்டோம். பருப்பு ஐட்டம் எதுவுமே இல்லை, உளுந்து இல்லை. அதனால சரி நெஸ்ட்டோவில் வந்து கொஞ்சம் அதுவும் வாங்கிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இனி வந்து நாங்கள் பக்கத்தில் ஒரு கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு, அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு கரும்பு ஜூஸு நாங்கள் நைட்டு தான் கரும்பு ஜூஸ் குடிச்சது. மேக்ஸிமம் பகல் டைம் குடிப்போம். திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி நெஸ்ட்டோ பக்கத்துலேயே வந்து நெஸ்ட்டோவில் கோஸ்டோன்னு நினைக்கிறேன், அது பக்கத்துலேயே வந்து கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு. அதனால் அங்கேருந்து கரும்பு ஜூஸும் வாங்கிட்டு வந்துட்டு திரும்ப வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து டே ஃப்ரெஷ்ஷு வந்து திரும்ப வாங்கியிருக்கு. ஏன்னா அங்கே வந்து கடையில் வந்து ரொம்ப வெஜிடபிள் இல்லை, பின்ன வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. சின்ன பிள்ளை வேறு அழுதுட்டு இருந்ததுனா சரி பக்கத்தில் டே ஃப்ரெஷ்ஷில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் என்ன 3 ஷாப் போயிட்டு வாங்கினது தான் திங்ஸஸ் தான் இது. இது வந்து நம்ம ஊரில் உள்ள அந்த கோவா. அப்புறம் சவுச்சோ வாங்கினேன், கேரட்டு, வாட்டர்மெலன். பட் வாட்டர்மெலனில் கொஞ்சமும் இனிப்பு இல்லை, சுத்தம் ஒரு கடுகளை கூட இனிப்பு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ சீசன், பட் ஏன் இனிப்பு இல்லைன்னு தெரியல. தோசை மாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் வந்து இட்லி பண்ணிக்கலாம், குழம்பு இருந்துச்சு, இல்லை கேரட் சட்னி வச்சுக்கலான்னு கூட அப்படி பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் கோவக்காய், 2 லெமன், கோகோனட்டை வந்து உடச்சி கேட்டுட்டோம். ஏன்னா உடச்சி நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ணி எடுக்கும்போது நிறைய தேங்காய் இருக்குது. பட் கடையில் வாங்கும்போது ஒரு தேங்காய்னு சொல்லும்போது ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதில் மேக்ஸிமம் இப்படி உடச்சி வாங்கிட்டு வந்து நானே வந்து ரெடி பண்ணி எடுத்துருவேன். நம்ம சும்மா மிக்சியில் போட்டு கொடன்னு அரைச்சா செஞ்சோன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து அந்த வெள்ளை பூசணிக்கான்னு நினைக்கிறேன் அதுவும். அப்புறம் பருப்பு ஐட்டம், பாசி பருப்பு, அப்புறம் உளுந்து, ரெட் பருப்பு, கடலைப்பருப்பு அவ்வளோ வாங்கிட்டு வந்து எல்லாம் 1 kg 2 kg அந்த மாதிரி போய் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி வந்து லூலுலேருந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அது என்னென்னா இந்த பாக்ஸ் வந்து 1 KD தான். நம்ம வந்து சின்ன சின்ன கம்மல், வாட்சஸ், கிளிப்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம். எனக்குன்னு போட்டு வைக்கிறது எதுவுமே இல்லை. நான் என்ன போட்டாலும் என் பொண்ணு வந்து இது பண்ணிவிடுவான். அதனால் நான் எனக்குன்னு தனியாக ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் இது 3 பாக்ஸ். இதுவும் 1 KD வந்து பிளாஸ்டிக், பட் ரொம்ப ஹெவி பிளாஸ்டிக். டக்குன்னு வந்து உடையாது. நமக்கு ஏதாவது திங்ஸ் வைக்கிறது இல்லை வெஜிடபிள்ஸ் கூட போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டைடு வாங்கியிருந்தோம் துணி துவைக்கிறதுக்கு. இதுவும் ஆஃபர், எல்லாமே ஆஃபரில் தான் மேக்ஸிமம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா குட்டி குட்டி திங்ஸஸ். இது வந்து ஸ்ப்ரே ஐட்டம்ஸ். எனக்கு ஊர் வேணும்ல, அதனால் மேக்ஸிமம் அதுக்காக தான் மெயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றாட்டு பார்த்து என்ன ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டவல் அங்கே பார்த்தோம்ல, கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். பட் இதுவும் 1 KDன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதெல்லாமே மேக்ஸிமம் 1 KD.
இது வந்து ஸ்க்ரப்பு, அதுக்கப்புறம் இதுவும் வந்து அந்த கறி பாத்திரம்லாம் கழுவல அந்த கம்பி மாதிரி இருக்கும்ல அது. மேக்ஸிமம் 1 KD ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். கம்ஃபர்ட்டு 1.150 நினைக்கிறேன், 2 கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. பட் இந்த கம்ஃபர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ப்ளூ நல்ல ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவும். அந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே போல் அது ஒரு வெஜிடபிள் கட்டர். இது பில்லோ. இந்த பில்லோ வந்து ஊருக்கு தான் வாங்கியிருக்கோம். இது வந்து அந்த கவர் எடுத்துச்சுன்னா அது பெருசாகும்ல அந்த பில்லோ. இது வந்து ஊருக்கு கொண்டு போகிறது வசதியாக இருக்கும். அப்புறம் நைட் எங்களுக்கு சாப்பாடு இட்லியும் கேரட் சட்னி. பிடிச்சாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.